கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, கண்ணி தெரித்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில போடப்பட்ட கண்ணிகள், சூழ்ச்சிகள், ஆமென். மனிதர் மூலமாக வந்த சூழ்ச்சிகள், கிருபையின் நிமித்தமாக வந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது. ஆமென். சத்துரு என்னென்ன திட்டங்களை உங்களுக்கு விரோதமாக வகைத்தானோ, எல்லா சத்துருவின் திட்டங்கள் இன்றைக்கு ஏசப்பா கேன்சல் பண்றாங்க. ஆமென். சில கண்ணிகள் உங்களை மாட்டிவிடும்படியாக போடப்பட்ட கண்ணிகள் இன்றைக்கு தெறிக்கப் போகிறது. சங்கீதக்காரன் அருமையாக எழுதுகிறார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிக்க பண்ணுகிற தேவன். பாருங்க, வேடன் வேட்டையாடும் போது சில கண்ணிகளை மிருகங்களுக்கு வைப்பானாம். சில பொறிகள்னு சொல்லலாம். சில கண்ணிகளை வைக்கும்போது அந்த மிருகங்கள் அதன் நடுவாக அதன் வழியாக வரும்போது அந்த கண்ணில மாட்டும். அதே போலதான் சத்துருவும் சில கண்ணிகளை நமக்கு வைக்க பார்க்கிறான் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்ன கண்ணிகள் வைத்தாலும் அந்த கண்ணிகள் இன்றைக்கு தெறிக்க போகிறது. எந்த பிரச்சனைகள் நீங்க மாட்ட வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்கள், சில சத்துருக்கள் ஆசைப்படுகிறார்களோ, அந்த கண்ணியில் நீங்கள் பிடிபட மாட்டீர்கள் என்று ஏசப்பா சொல்றாங்க. அதனால பயப்படாதீங்க. இன்னைக்கு நான் சிக்கிருவேனோன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சுவாதி, நீங்க கண்ணில சிக்க மாட்டீங்க. கண்ணி தெறிக்க போகிறது. ஆமென். சோத்திரம். சுந்தர்ராஜ், அந்த கண்ணி தெரிப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆபிரகாம், அந்த கண்ணி தெரிப்பதாக இயேசுவின் நாமத்தினால். உங்களுக்கு விரோதமாக வைத்த கண்ணிகள் இன்றைக்கு தெரிக்கப்படும். ஏசப்பா சொல்றாங்க. இந்த வார்த்தை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.